அரசாட்சி செய்யக்கூடிய அண்ணா எப்படி என்றா அண்ணா நான் யாரு என் நாட்டுக்கு சேர்ந்தவன் என் தாயா என் தந்தையா என்ற விளக்கத்தை தன்னந்தறிவாக உரைத்தான் தான் தெரியும்
எழுந்துக்குனா சொன்னா நீ யாரு? உன்னுடைய தாய் யாரு? உன்னுடைய தந்தை யாரு? உனக்கு திருமணம் ஆச்சா? திருமணம் ஆகலையா? பயந்து கொண்டு இருக்குதா? உன்னை யாரு வச்சிருக்கிறாங்க? யாரு ஓட்டுகிறாங்க? விளக்கமா சொல்லணும். திருமணம் ஆச்சா? யாரு வச்சிருக்கிறாங்க? யாரு ஓட்டுகிறாங்க? இது கையில ஏறு சாப்பிடலாம் மணி அம்மா ஆட ஆட ஒன்னு புடுக்குன்னு புடுக்குமான்னு படுகு அம்மா பவுல் என்ன கீஞ்சி போச்சு அது தூக்கி வர பாருங்க இல்லம்மா நடுப்புற கீஞ்சி சைடுல அதுக்கான வேட்டுக்கு பண்ணலையா இல்ல அங்க ஒருத்தர் இது தட்டு வச்சு தட்டு விட்டுருவாங்க நான் வெட்டி விட்டுருவேன் அப்படியா தந்தையார் திவ்ய பரிமளர் ஜெகன் மோகனமல்ல ஏவி பொழுது வீட்டுல குடும்பம் கொல்ல மாட்டாங்க பொறி இன்னும் அதாவது மாபெரும் கிராமம் மாபெரும் கிராமம் ஏமா உனக்கு கலெக்ஷன் வர வேண்டிய ஜாஸ்தி இருக்குது உனக்கு யாரும் முன்ன வர மாட்டாங்க உனக்கு மேல் கொடுப்பாங்க பப்புனு வாய்க்கு கொடுப்பாங்க ஜெய ஜெயம் ஆடு பாடு தைரிய சரியாக சொல்ல வேண்டாம் நம்முடைய ஆசிரியர் வரையக்கூடிய கட்டமச்சி பாபு கட்டமச்சி பாபு அன்னவர் அடக்கூடிய இடம் ஆமா வேறு போன இடம் ஆமா அதாவது மாதவ கிராமம் கல்பூர் கிராமத்தில் இருக்கக்கூடிய இன்னும் உயிர்த்தவர் அதாவது குமார் என்று சொல்லக்கூடிய பெரியார் குமார் சொல்லக்கூடிய உயிர்த்தவர் குமார் என்று சொல்லக்கூடிய பெரியார் அதாவது என்னமா ஏப்பா 500 மணி தரம் 100 மணி கொடுத்துறாங்க சரி
ஒன்னுரிக்கும். அதாவது சொல்லு மாபெரும் கிராமம் கல்முதல் கிராமத்தில் வாழ்ந்தரக்கூடிய அதாவது தேவகுமார் என்று சொல்லக்கூடிய பெரியார் இன்னும் தேவகுமார் என்று சொல்லக்கூடிய பெரியார் இந்த நெல்நிலத்தில் அதாவது வாசிக்கக்கூடிய ஆரூர் அண்ணா வரக்கூடிய நம்முடைய ஆனந்த அண்ணா வாழ்க்கை தந்தது 51 அந்த நெல்நிலத்தில் அதே வாழ்க்கை தந்தது 51 அதே போன்று நம்முடைய ஆசிரியர் ஆசிரியர் வாழ்க்கை தந்தது 51 அதாவது அதே போன்று அதே போன்று நம்முடைய நாடகத்தை பாராட்டி தந்ததோ 101 எல்லாமல் ஆன துணை பெற்று நோயாற்றி புரியாமல் வாழ வேண்டும் உள்ள எவ்வளவு தாங்கியிருக்கும் வாழ்த்து எல்லாமல் ஆன துணை பெற்று நோயாற்றி புரியாமல் வாழ வேண்டும் என்பதை வேண்டிக் கொள்கிறோம். நன்றி. அதே போன்று அதாவது ஒன்றியாளர் தாங்கியிருக்கும் காணிப்பாக எல்லாமல் ஆன துணை பெற்ற நோயாளி குடியில்லாமல் வாழ வேண்டும் என்பதை வேண்டிக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். அந்த மாதிரி ஆடு பாடு கொடுத்தா மேட்ச் போட மாட்டோம். அங்கே போடுறேன் அதுக்காக இன்னும் கேவி பாலத்தில் சொல்லக்கூடிய உயிரை திருவாரூர் அதனுடைய வரக்கூடிய இன்னும் வேல்முருகன் எப்படி என்றால் இன்னும் பதவியில் செய்யக்கூடிய இந்த ஒரு நடக்கக்கூடிய அடிமைக்கு முடித்தார் 101 ஆகும். பெரிய ஆண்டவன் திரௌபதி சொல்றோம். யாருடைய சொல்ல என்றால் உயிர் திருவாளர் அதே இதே கிராமத்துக்கு சேர்ந்து மாபெரும் கிராமம் கிராமத்துக்கு சேர்ந்து உயிர் திருவாளர் அதாவது ரியல் எஸ்டேட் மணிமுறை செய்யக்கூடிய உயிர் திருவாளர் சொல்லக்கூடிய பெரியார் குமார் என்று சொல்லக்கூடிய பெரியார் அதாவது கங்கவேஷம் தாங்கியிருக்கும் நம்முடைய ஆனந்தனோட பாராட்டி தந்தது அதாவது பொண்ணு அடை போட்டு வைத்தார் என்று சொல்லக்கூடிய ஆலை ஆவணம் அதே போன்று வேஷம் தாங்கியிருக்கும் பத்திரங்களை பாராட்டி தந்ததோ பற்றி பீதாபனம் அந்தவரை அந்த பாட்சடங்களை வேண்டி கொள்கிறோம். அந்த குடும்பத்தார் கிருஷ்ணாவன் கற்போம். நன்றி, வணக்கம். நம்மளுக்கு பெரியவர்கள் சிறியவர்கள் சாய்ந்த மலர்களை எப்படி என்றால் நாளை நடக்க இரவில் நடக்கக்கூடிய பகலில் நடக்கக்கூடிய நாடகமோ எப்படி என்றால் அந்த பாடுகள் நடக்கும். எப்படி துரியாத பாடுகள் நடக்கும். இரவில் நடக்கக்கூடிய நாடகமோ மின்னலை சிவபூஜையில் சொல்லக்கூடிய நாடகம் நடக்கும் போது அனைவரும் வர வேண்டும். எங்களுக்கு ஆள் தர வேண்டும். Thank you.
அண்ணா அப்படி இருக்கு அண்ணா எப்படியா நான் ஞானி எந்த நாட்டுக்கு சேர்ந்ததா சொல்லுவேன் தாயா தந்தையா என்று விளக்கம் தெரியும் இல்லாவிட்டா தெரியாது இல்லையா சத்தியமா தெரியாது கலிகள் ஆட்சியாளர் மன்னன் யாரு கீர்த்திவர்மன் பாரியாரோ சொர்ணமாலை 20 தம்பதியாருக்கும் நீர் அச்சலாக புத்திரமாக இல்லை ரொம்ப நாளா பயந்து குட்டி இல்ல ஆமா ஒப்பாட்டு பாய்க்கு வந்து பயந்து இல்ல கூடாது இல்ல ஒப்பாட்டு பாய்க்கு வந்து ஏண்டா அப்பாட்டு பாய்க்கு வந்து என்ன கூப்பிட கூடாது சொல்ல கூடாது ஏடி சாட்சியாடி அப்பா ஏண்டா இதே அடி இல்ல உன்னை அடிக்கிறதுக்குள்ள அம்மா கூல் மேல ஏய் கூடா இவன் அடிக்கிறீங்கம்மா ஆமா நீங்க கிட்ட ஆடி வந்து போலாம் பப்புக்காரங்க வணக்கம் சார் அப்புறம் ஒரு 10 ரூபாய் கொடுங்க ஏய் அம்மா ஏடா நீங்க சாப்பிட்டு கை கழுவிங்க பப்புக்காரங்க கை கழுவு ஏய் உனக்கு ஏடா பெரியம்மா பேசுறது சாப்பிடுறது நாங்க சாப்பிடுறோம் அப்படி இருக்கு என்ன செய்தார் தெரியுமா முனிவர்கள் பிராமணரை கொண்டு ஆலோசனை கேட்டாரா ஆலோசனை கேட்ட பிறகு புத்திரி காமிஷ் யாகம் செய்தார் தெரிவித்தாரா அந்த யாகத்துக்கு பலபலனாய் பஞ்ச பாண்டவருக்கு தேவையாக வழங்கக்கூடிய பத்தினி திரௌபதி எத்தனை போல் இருந்தாலும் அத்தனை போல் நீங்க சொல்லக்கூடிய யாகத்திலே பிரிந்தேன் அதை தேடி சொல்லக்கூடிய யாகத்திலே யாரும் பிரிந்து ஆமா இதே கிராமத்தில் சேர்ந்து தாயார் அழகக்கூடிய ஜானிகம் என்று சொல்ல காலம் சென்று அதாவது இந்த மண்ணுகளை வெற்றி விழுவங்க செல்லக்கூடிய உயிர்த்தவர ஜானிகம்மா என்று சொல்லக்கூடிய தாயார் இந்த நல்நிலத்தில் அவருடைய மகள் சோபா என்று சொல்லக்கூடிய தாயார் அதாவது அகடமையோட மேட தங்கியிருக்கும் மணியை பாராட்டி அண்ணா எப்படி என்ன சீரும் சிறப்போடு அது மட்டும் இல்லாமல் எனக்கு விழிப்பாயிருச்சு பயிற்சி சொல்லக்கூடிய அனைத்து பயிற்சியும் கற்றுக் கொடுத்தார்கள் தாய் தந்தை இந்த அம்மா பாத்தியா அவங்க அப்பா என்ன கற்றுக் கொடுத்துட்டாரு வில் பயிற்சி கதை பயிற்சி குதிரை ஓட்டும் பயிற்சி அத்தனையும் வித்தைகளை கற்றுக்கொடுத்தாரு அப்பா அது மட்டும் இல்லாமல் ஜெயம் எப்படி என்றால் இதே சித்தூருக்கு சேர்த்து இன்னும் தேனப்பட்ட கிராமத்துக்கு சேர்த்து இன்னும் தேனப்பட்ட பாபையா அவர்கள் அண்ணவர்கள் சார்பாக கட்டமச்சி பாபையா அவர்கள் காணிப்பாட்டு பிராமண பள்ளி சேர்ந்ததற்கு இன்னும் வேறு சுவாமியா அவர்கள் இன்னவர்கள் எல்லாம் முன்னிட்டு நாங்களும் இது சிறு பிள்ளைகள் எல்லாம் இந்நாடகத்தை தொடர்ந்து நடத்தி வந்திருக்கின்றோம் இல்லையா இதில் ஏதாவது தவறு இருந்தால் எங்களை மன்னித்துக் கொள்ளுங்கள் எப்பேற்பட்ட பெரியவர்கள் ஆடக்கூடிய மேடை இது இல்லையா இன்னும் பாபு ஆசிரியர் எப்பேற்பட்டவர் பட்டமச்சி பாபு இந்த பேரு தியான மண்டப ஆசிரியர் அவ்வளவுப்பட்ட பேரு முருதங்க சும்மா கை வச்சா அப்படி அவ்வளவுதான் ஆமா அப்பேற்பட்ட ஆசிரியர் இருக்கக்கூடிய இப்பேற்பட்ட மேடையில எல்லாம் நம்ம ஆடணும்னா நம்மளுக்கு கொடுத்து வச்சிருக்கணும் அனைவருக்கும் கிடைக்காது இப்பேற்பட்ட பாக்கியம் இல்லையா எல்லாம் நம்ம பாபாய் ஆசிரியர்கள் அதே போன்று நம்ம சிண்டப்பள்ளி கிராமத்துக்கு சேர்ந்து நம்ம ஆனந்தையா ஆசிரியர்களுக்கு இன்னும் துரசாமி ஐயா இன்னும் விக்டர் ஐயா
விட்டாரி நம்ம எல்லாம் வயதில சிறந்தவர்களாக இருந்தாலும் வயதில சிறந்தவர்களாக இருந்தாலும் இப்பேற்பட்ட ஆசிரியர்கள் இடத்திலே ஆமா பணிவிடை கற்றுக்கொண்டு கல்வியை தினத்திலே நாம பாடமா செலுத்தி இந்த மேலையில நம்மளுக்கு தான் கொடுக்கணும் இருக்கணும். ஆமா அன்னவரெல்லாம் நான் சுகமா இருந்தா நம்ம துட்டு பாதி வெளிக்காலத்துக்கு வரும். கிருஷ்ணாவும் கற்பனம் அப்படி இருக்கு. எப்படி என்றா அண்ணா என்னுடைய தகப்பனோ நானும் மங்கை கன்னி பருவம் நீங்கி மங்கை பருவம் அடைந்தேன். நீங்க அண்ணா எப்படி என்றால் எனக்கு பேர் சூட்டு விழா நடத்தி வந்தார்கள். எனக்கு பேர் சூட்டு விழா நடத்தி வந்தார். எப்படி என்றால் தொட்டில போடுறதா தொட்டில போறது. ஆமா ஏமா மாடு தொட்டில போறதா தொட்டில போட்டா மாடு மேய்க்க தொட்டில போறது இதா வரும். மாடு தொட்டில போட்ட மாடு பாவி மூஞ்சில போடுறதா யானை கட்டி போடுறதா ஏமா யானை கட்டி போட்ட யானை கட்டி போடுறது. டேய் மூஞ்சில போடுறதா மூஞ்சில போடுறது. சரி பேர் சூட்டு விழா நடத்துறார்கள். ஆமா பேர் சூட்டு விழாவுக்கு கப்பனும் அவரே 26 தேச அரசாங்கங்களுக்கெல்லாம் நீங்க நம்பினா ஆமா நீங்க அனுப்பின பிறகு அனைத்து மன்னாதி மன்னர்கள் எல்லாம் கூட்டு வந்தார்கள். வந்த பிறகு என்ன ஒரு எண்ணம் கொண்டு வந்தார்களா? ஓஹோ கீர்த்திவர்மனுக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்திருக்கின்றார். பெண் குழந்தை நம்முடைய மகனுக்கு கொடுப்பாரா என்று ஒரு எண்ணம் கொண்டு அளவுக்கு மீறிய பொன் ஆபத்தை எல்லாம் எடுத்து சூழ்த்தி வந்தார்கள். சுற்றி விழாவுக்கு வந்த பிறகு என் மீதில வீழ்த்தாரா அனைத்து மன்னாதி மன்னர்கள் எல்லாம் நான் பிறந்ததோ தீண்டு சொல்லக்கூடிய யாகத்திலே அந்த பஞ்ச பாண்டலுக்கு தேவையாக வழங்கக்கூடிய திரௌபதி எத்தன்மை போல் அந்த அம்மனுக்கு ஒப்பாக நான் பிரிந்தேன். ஆகையினாலே உடல் மிஷ்டம் பட்டு அந்த பொன்னாபுரம் எல்லாம் உருகி கரைந்து வெள்ளமாய் போனதா. ஆகினாலே எனக்கு பொன்னுருவி என்று சொல்லக்கூடிய நாமதை தேவைத்தாரா. அது மட்டும் இல்லாமல் சுபாகி என்று சொல்லக்கூடிய மற்றொரு நாமதை வைத்தார்கள். ஆமா சரி அண்ணா நானோ கன்னி பருவம் நீங்கி ஜெயம் ஜெயம் அதாவது வேதமூர் அடித்து சின்னம்பள்ளி கிராமத்தை சேர்ந்த உயிர் திருவாளர் நாகராஜ் என்று சொல்லக்கூடிய பெரியார் இந்த நல்லிடத்தில் அதாவது குளிர் வேஷம் தாங்கியிருக்கும் அன்னாரை பாராட்டி தந்ததோ 101 அந்த ஆண்டவன் துணைப்பட்டு நோயற்ற குறையில்லாமல் வாழ வேண்டும் அந்த திரௌபதியை வேண்டிக் கொள்கிறோம். நன்றி வணக்கம். அப்படி அந்த பொண்ணெல்லாம் உருகி போனது. அப்படி இருக்க நானும் கன்னி பருவம் மங்கை பருவம் எனக்கு ரொம்ப நாளா சந்தேகம். ஏமா கன்னி பருவம் நீங்க மங்கை பருவம் சொன்னீங்க. ஏமா கனிகா போட்ட விட்டு மங்கா போட்டு நானும் வயசுக்கு வந்துட்டா. ஏமா நீ ஏமா வயசுக்கு வந்த? ஏண்டா வீட்டுக்கு தூரமா வந்த வீட்டுக்கு தூரம் ஆயிட்டா. வீட்டுக்கு தூரமா அப்படின்னா ஏமா கன்னி பருவம் மங்கை பருவம் வீட்டுக்கு தூரம் ஆச்சு. புடிங்க போட்டு மோல்டிங் போட்டு ஏமா வீட்டுக்கு தூரம்னா என்னமா தெரியல. எப்படின்னா என்ன ஏண்டா நானும் வயசுக்கு வந்துட்டு இருக்கேன்டா. வயசுதான் இதுதான்டா. இந்த வயசுக்கு எப்ப வர்றாங்களோ இதுதான் கட்சி சிரா சாக்குன்னு சொல்லிட்டு இந்த அமட்டு குழந்தைங்க பாரு. அமட்டு இல்ல அமட்டு குழந்தை அதான் பசங்க என்ன பண்றாங்க தெரியுமா? புட்டு 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 கொடுக்குறாங்க. அரிசி மாவில செய்யக்கூடிய புட்டி 5 வயசு வந்தது பச்சை பந்தல் போட்டு தேவையா கட்டி ரேடியோ கட்டி பச்சை பந்தல் போட்டு மைக் செட் எல்லாம் வச்சு நல்லா ஜாமுன் செய்யறாங்க. இந்த எப்ப வயசு வர்றாங்களா இதான் சாக்குன்னு சொல்லிட்டு கும்மையண்ணியும் கிருஷ்ணாயும் புட்டு மொத்தம் கட்சி அடிக்கிறாங்களா. எப்போ சொல்றாங்களோ கம்பேட்டு தூள மாட்டு வந்துடுறாங்க. இப்படி இருக்கிற பொண்ணு இப்படி ஆயிட்டு என்னமா இப்பதான் வந்தியான்னு கேட்பாங்க. நான் போன வாரம்
புஷ்ல இருந்துருவாங்க. அதுதான் இந்த அம்மா சொல்லுவது. அண்ணா எப்படி என்றால் என்னுடைய தகவலோ என் கணவரை நானே தேர்ந்தெடுக்கும் பொருட்டாய் அவரை 56 தேச அரசர்கள் எல்லாம் லிகிதம் அனுப்பினார். அவரை 56 தேச அரசர்கள் எல்லாம் சூழ்ந்து வந்தார்கள். நீ சுயம்பர வேதிக்கு வந்த பிறகு ஆட்டு மன்னாடி மன்னர்கள் எல்லாம் இத்தன்மை போல் வரிசையாக உட்கார்ந்திருந்தார். நான் எடுத்து சென்று மணமாலை எடுத்து கொண்டு சென்று விசாரித்து கொண்டு சென்றேன். அந்த நாளே என் அப்பா இந்த பொண்ணை ஊர் மேல விட்டுக்கிறாரு. உனக்கு கண்ணு கேட்டு கணவனை நீயே பாத்துக்கோ. இப்ப அப்படி கிடையாது. இந்த காலத்துல 5 லட்சம் 10 லட்சம் செலவு பண்ணி கல்யாணத்தை பண்றாங்க. நான் ஒரே ஒரு 2000 எங்கடா 5 லட்சம் 1,30,000 போடுறா சாவரம் போகுது. புரியுதா? லட்சமா செலவு பண்ணி கல்யாணம் பண்றாங்க. ஆனா என் பொண்ணுக்கு அது மாதிரி கல்யாணம் பண்ணல. 1000 ரூபாய் செல் பண்ணி வாங்கி கொடுத்தேன். காலேஜுக்கு அனுப்பிச்சு வச்சேன். அம்மா குழந்தை உனக்கு விருப்பம் பட்ட ஆளு நீ நம்பிக்கை போயிட்டே இருப்பா. ஒரே 1000 ரூபாய் முடிஞ்சு போச்சு. 3வது மாசம் என் பொண்ணு ஏன்டா பணம் போட்டு கல்யாணம் பண்றீங்க? பணம் போட்டு கல்யாணம் பண்ணாங்க. 1000 ரூபாய் கொடுத்தாலும் அந்த வேலை நடக்கிறது. லட்சமா போட்டு கல்யாணம் பண்ணாலும் நடக்கிறது அந்த வேலை தான். இதுல மாதிரி பாத்துக்கிட்டா 1000 ரூபாய் போட்டு எவ்வளவு வேலை ஆச்சு? எவ்வளவு லட்சம் மிச்சம்? அட பாவி எப்படி என்றால் அக்காலத்திலே நடந்ததா இக்காலமும் எப்படி என்றால் என் கணவரை நானே தேர்ந்தெடுக்கும் பொருட்டாய் என் கணவரை நானே பாக்குற மாதிரி இப்போ மேட்ரிமோனி இல்லையா? மேட்ரிமோனி ஆப், Facebook, Instagram, ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் எதுல தரதாமா நீ பெரிய చేసుకుందామా லேப்ல பண்ணுவோமா இது அம்மா நிக்கும் இங்க கேளுமா? Instagram, Facebook இதெல்லாம் பரவாயில்லை. இது ஒண்ணு இருக்குது பச்சை கலர்ல வாட்ஸ்அப் வாட்ஸ்அப்பா டேய் எங்கடா வாட்ஸ்அப் சாப்பிடுற டேய் அவன மல்லியா மணி கண்டா சாப்பிடுற சம்பாதிக்கணும். காத்தால சம்பாதிக்கணும். காத்தால இவருக்கு ஸ்கூல் சித்திர மாட்டேங்குதுன்னாக்கா நான் எங்க போறேன் இல்லையா? எங்க ரோபோலாம் டேய் இல்ல என் வீட்டுக்காரர் சேர்ந்த ஒரு ஆப் வாட்ஸ்அப் இருக்குது, மேட்ரிமோனி இருக்குது. அது இல்லையா உண்மையா இல்ல பொய்யா? உனக்கு கூட ஒண்ணு கல்யாணம் ஆகல. பொண்ணு பாக்கலாமா இங்க முருகம்பட்டில? உனக்கா? கரத்துல மலர் மாலை கொடுத்து தந்தை உனக்கு கண்ணு கேட்ட கனவால நீயே கேட்கணும்னு சொன்னார். ஆமா, எடுத்து சென்று ஏன் மலர் மாலை மூர்வராக விசாரித்துக் கொண்டு சென்றேன். அந்த அஸ்தினாபுரத்து வேந்தன் துரியோதன சக்கரவர்த்தி கடைசியா உட்காந்துகிறாரு. ஆமா, அவனை 56 தேசத்துக்கு அதிபதியாக வழங்கக்கூடிய துரியோதன சக்கரவர்த்தி. எப்படி என்றால் செல்வத்திலே மிகுந்தவன். ஓஹோ, இதுக்கு தாண்டா பொம்பளைகள் மாதிரி ஆசைப்படுறது. துட்டுகிறவனே கல்யாணம் பண்ணிட்டு இந்த கேப் மாதிரி பாட்டுலாம் இப்ப டேட் மாதிரி பாடுறாங்க. போன் பே நான் ரீசார்ஜ் செய்வா. போன் பேல 359 2GB. அப்படி அஸ்தினாபுரத்து வேந்தன் துரியோதன சக்கரவர்த்தியை தேர்ந்தெடுத்தீங்க. ஆமா, சரி. எங்கிதோ வந்தன கர்ணன். ஆமா, நீ கரத்தை பிடித்தால் பெண்கள் அளவுக்கு மீறி ஆசைப்படக்கூடாது. பெண்கள் அளவுக்கு மீறி ஆசைப்பட்டா உனக்கு வந்த கதிதான். நீ ஆசைப்பட்டது யாரு? துரியோதன சக்கரவர்த்தி. பணத்துல செல்வாக்கு நல்லா உயர்ந்தா இருக்கிறாரு. அவரை கல்யாணம் பண்ணி நீங்க ஆசைப்பட்டீங்க. ஆனா திடீர்னு அந்த கிணறு கலந்து பிடித்து எடுத்து சென்றால் அந்த கூடிய மன்னாடி மகன் என்றால் செய்த பிறகு அருகாமல் இருக்கக்கூடிய அதுக்கு அமர வைத்து
அத்திமா அலைகளும் கொண்டு சென்றான். சென்று வந்து பார்த்து ஒரு வாக்காளர் கேட்டது, பேரா துரியோதனா சுயம்பர வேலைக்கு சென்றாயே, என்ன ஆனது கேட்க, தாத்தா அதோ பாட்டியா அங்கு தேசத்தை ஆண்டு வரக்கூடிய கர்ண மகாராஜன் இழுத்து வந்து கொண்டிருக்கின்றார் பெண்ணை என்று உரைக்க, அடச்சி சந்திர குலத்துக்கு சேர்ந்தவன் நீ ஒருவன் தொட்ட பெண்ணை நீ மறப்பதா? இது தகாது, இது நீதி அல்ல, இது நியாயம் என்று உரைக்க, யார் நாயி செட்டியாரி செட்டியாரு கர்ண மகாராஜன் கருத்தை பிடித்தவன் அழைத்து சென்றது அத்தியமா நகர். திருமணம் செய்து துரியோதன கூட திருமணம் செய்யணும்னு நினைச்சான். அண்ணா எப்படி என்றால் அந்த அந்த தேசத்தை ஆண்டு கர்ண மகாராஜனுக்கும் எனக்கும் சுக போகத்திலே திருமணம் நடந்துவிட்டது. திருமணம் நடந்துவிட்டது. ஆண்டவன் அனுகிரக பிரகையா ஒரு பிள்ளையும் பிறந்து விட்டார். இஷ்டம் இல்லாத கல்யாணம் பண்ணிக்கனாவா? யாரு இஷ்டமே கிடையாது. அச்சமானவரை ஆண்டவருக்கு துரியோதனாக்க திருமணம் செய்வதற்கு தான் என்னமா வந்தா. ஆமா, கர்ணன் கல்யாணம் பண்ணிக்கணும். இஷ்டம் இல்லாத கல்யாணம் அல்லவா? சும்மா திரும்பி போட்டு வேற பிள்ளை வேற குத்து கொடுக்குறான். இதான பண்றது தப்பு. ஆத்தத்தை அடக்கலாம், மூத்தத்தை அடக்கலாம். நான் சொல்லவே இல்லையா ஆத்தி தடங்களா? அப்படி உனக்கு ஒரு பிள்ளை இருக்கின்றது. ஆமா சரிமா, அப்படிதான் தினந்தோறும் எப்படி என்றால் அந்த உனக்கு எனக்கு சுக போகத்திலே திருமணம் நடந்துவிட்டது. ஒரு ஆண் குழந்தை பிறந்து விட்டது. ஆனால் சில நாட்களுக்கு பிறகு அந்த ஒரு தேர்வோட்டி என் மகன் என்று தெரிய வந்தது. அதை அறியாமல் என்ன செய்தார் தெரியுமா? எனக்கு சீரு உரசியோடு எடுத்து வந்தார்கள் அந்த அத்தினாபுரத்துக்கு. ஓஹோ, நம்முடைய மகளாப்பட்டவள் அத்தினாபுரத்து வேதனாக வரக்கூடிய துரியோதன சக்கரவர்த்தியை தான் வந்திருப்பா என்று ஒரு எண்ணம் கொண்டு எனக்கு அதற்கு சீர் வரிசையோடு எடுத்து வந்தார்கள். பார்த்தால் அந்த கர்ண மகாராஜன் வந்திருக்காங்க. திருமணம் செய்திப்பா அவங்க வந்தாங்க. ஆனா அவங்க நாய் டாக்டர் சேர்த்து நாய்க்கு போட்டுருக்காங்க. தெரியாது அடக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அதுக்கு போய் ஒரே ஆடு அடிச்சாங்க. நான் வீட்டுக்கு போடுவேன். நான் பொல்லாத ஒரு அடி வீச்சா நேரா சுத்தத்தை போட்டு போயிடுவேன். தெரியுமா அப்பா, அந்த ஆண்டவர் செய்த சூழ்ச்சியோ இந்த பிரம்மன் எழுதி எழுத்தோ என்று ஒன்றுமே புரியவில்லை. கட்டிய கணவனிடத்திலே மனைவி வாழ வேண்டும். அக்காலத்தில் நடந்ததா இக்காலம் இல்லையா? ஒருவருக்கு கட்டப்பட்ட வாழ்க்கைதான் அப்படியே இருக்கணும். சரியா? ஆகினாலே அந்த இடத்திலே வாழ்த்து பட்டு இருக்கின்றது. அது மட்டும் எப்படி இருக்குதோ